எல்லாருக்கும் வணக்கங்க. என்னங்க ருத்துராஜ் கேப்டன் பண்ணாரு நேத்து. இந்த 18வது ஓவர கொண்டு போய் முகேஷ் சௌத்ரிட்ட குடுக்குறாரு. அவன் என்னங்க பவுலிங் போட்டான். 2 ஒய்டு போடுறான், 6 குடுக்குறாரு, 4 குடுக்குறான். இந்த இது சரியே இல்லங்க. ருத்துராஜ் கேப்டன்ஷிப் நேத்தி சரியே இல்லங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொன்னாங்களா இல்ல என்னன்னே தெரியல. 18வது ஓவர் போய் முகேஷ் சௌத்ரிக்கு குடுத்துருக்கான். அகில் ஹுசைனுக்கு இன்னொரு ஓவர் பாக்கி இருக்கு. அப்புறம் எதுக்கு ஜான்சனை வச்சிருக்கீங்க? ஸ்பென் ஜான்சனை அவரை போட வச்சிருந்திருக்கலாம். யாரையுமே போட வைக்காம இந்த முகேஷ் சௌத்ரிகிட்ட கொடுக்குறீங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக 2 ஒய்டு, அப்புறம் ஒரு 4, அப்புறம் லென்த்து பால் போட்டான். கடைசி பால் விட்டான் 6. இஷான் கிஷன் லாங் இதில் ஸ்கொயர் லெக்கு மேலே சரியான 6 அடித்தான். மிட் விக்கெட்டுக்கு மேலே ஒரு 6. இந்த முகேஷ் சௌத்ரினா தயவு செய்து நீங்கள் அடுத்த சீரியஸில் அடுத்த மேட்ச்லலாம் நீங்கள் உட்கார வச்சுருங்க. இப்போ டோர்னமெண்ட்டை விட்டு நீங்கள் வெளில போயிட்டீங்க. எதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்கிறதே தெரில. எனக்கு புரியவே இல்லைங்க இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த ருத்துராஜ் கேப்டன்ஷிப்பையும் 18வது ஓவர் எதுக்குங்க முகேஷ் சௌத்ரி கொடுக்கணும்? அப்போ எதுக்கு அகில் ஹுசைன் வச்சுருக்கீங்க? அகில் ஹுசைன் உண்மையிலேயே சொல்கிறேன், இஷான் கிஷனை கண்டெயின் பண்ணார். அந்த எண்டில் அப்படியே நிற்க வச்சார். இஷான் கிஷனும் நல்லா ஸ்ட்ரகிள் ஆனார் அகில் ஹுசைனுக்கு. அந்த ஓவர் அகில் ஹுசைனுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, இஷான் கிஷனை விக்கெட் எடுத்துருந்தீங்கன்னா மேட்சே மாறி இருந்திருக்கும். இந்த அகில் ஹுசைனுக்கு கொடுக்காதது தான் பெரிய தப்பு. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஜான்சன் வச்சுருக்கீங்க? 3 லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் வச்சுருக்கீங்க. ஒன்று அகில் ஹுசைனு, இன்னொன்று நூர் அகமது, இன்னொன்று ஸ்பென்சர் ஜான்சனு. இவங்க 3 பேருமே நல்ல பவுலிங் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் மட்டும்தான் நேற்று நல்லா பவுலிங் போட்டார். அப்புறம் எதுக்கு தான் நீங்கள் அவருக்கு பவுலிங் கொடுக்காம நீங்கள் ஒரு ரைட் ஹேண்டர் பவுலருக்கு பவுலிங் கொடுத்துருந்தீங்கன்னா கூட ஓகே, ரைட் ஆர்ம் பவுலருக்கு. அதை விட்டுட்டு லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு போய் இந்த முகேஷ் சௌத்ரி கொடுக்குறீங்க. முகேஷ் சௌத்ரி போட்டு பின்னிட்டானுங்க நேற்று எஸ்ஆர்ஹெச். இதுனா சரியே இல்லைங்க. இது மாதிரின்னா நேற்று மேட்ச் பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாமல் போச்சு. இந்த கடைசியில் இந்த முகேஷ் சௌத்ரி ஓவர் போட்டதுனால தயவு செய்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு அடுத்த வருஷத்துக்கு டீம் எடுக்கும்போது இந்த பேட்டிங் ஆர்டரை அப்படியே வச்சுட்டு பவுலிங் ஆர்டரை அப்படியே நீங்கள் இது பண்ணிடுங்க, வெளில அமைச்சிருங்க. எல்லாத்தையும் வெளில அமைச்சிருங்க. இந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது இல்லை அகில் ஹுசைனை தவிர மற்ற எல்லாத்தையும் வெளில அமைச்சிருங்க. நூர் அகமது என்னங்க அவன் ஸ்பின்னராக இல்லை என்னங்க அவன் 100 கிலோமீட்டர்ஸ் போட்டுட்ருக்கான் பவுலிங்கை. ஒரு டேர்னும் ஆக மாட்டேங்குது, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. கால்சன் விட்டு பொழந்து எடுத்துட்டார் நேற்று நூர் அகமது. அவர் ஸ்பின்னர் மாதிரியே தெரிலங்க அந்த நூர் அகமது. தயவுசெய்து சென்னை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு நூர் அகமதையும் ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. இந்த வருஷம் ஐபிஎல் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அடுத்த வருஷமாச்சு இந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை அப்படியே வச்சுட்டு பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு அகில் ஹுசைனை மட்டும் வச்சுங்க. ருத்ராஜ் கேப்டன்ஷிப்பும் சரியில்லைங்க. ருத்ராஜ் கேப்டன்ஷிப்பையும் மாற்றியே ஆகணும். ருத்ராஜ் கேப்டன்ஷிப் சுமார் தான். என்னை கேட்டால் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரினா கிடையாது. நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு டீமை பில்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஒன்று சஞ்சு சாம்சன்கிட்ட கொடுங்க, இல்லைனா ஆயுஷ் மாத்ரேட்ட கொடுங்க. அவங்க தான் டீம் அடுத்தது நல்லா கொண்டு போவாங்கன்னு எனக்கு ஒரு கட் ஃபீல் தோணுதுங்க. இது மாதிரினா பண்ணாங்கன்னா சத்தியமான வேலைக்கே ஆகாது சென்னை சூப்பர் கிங்ஸு. அந்த ருத்ராஜ் கைக்வாடுக்கு மாற்றுங்க. முக்கியமாக அந்த முகேஷ் சௌத்ரினா தயவு செய்து எடுத்துருங்க. முகேஷ் சௌத்ரி அந்த அம்புத் கம்போஜ்னால் போட்டு பின்னி பெடல் எடுத்துட்டாங்கங்க. என்னன்னா பவுலிங்கே போடுறாருன்னு தெரிலங்க. நேற்று குர்பஜ் சிங்கை ஏன் விளையாட வைக்கலன்னு தெரில. குர்பஜ் சிங் ஒரு நல்ல பவுலரு. அந்த விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பால் போடணும். எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸை பற்றி கூட கற்றுக்கலங்க. விக்கெட் ஸ்லோவாக இருக்குது, ஸ்லோவர் ஒன் போடணும், ஸ்லோ பவுன்சர் போடணும்லாம் தெரில. பேட் கமெண்ட்ஸ்னால் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நேற்று காட்டினாருங்க. அந்த ஸ்லோ பாலை போட்டு விக்கெட் எடுத்தார், ஸ்லோ பவுன்சர் போட்டு விக்கெட் எடுத்தார். எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் போட்ட லென்த்து கூட சிஎஸ்கேவால் போடல. சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாம் கொண்டு நேராக போடுறாங்க. ஸ்டெம்புன்ட்டு பின்னி பெடல் எடுத்து மேட்சை நேற்று கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்கடான்னு சொல்லிட்டானுங்க. இன்னும் மட்டும் ஆச்சு அடுத்த சீசன்லேயாச்சு சிஎஸ்கே ஒழுங்காக கரெக்டான ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் இந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படியே வச்சுருங்க. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை அப்படியே அமைச்சிட்டு நல்ல ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட்டாக எடுங்க. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பவுலிங் டிபார்ட்மெண்ட்டாக எடுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலெலாம் நேற்று மேட்ச் பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப இதாகிடுச்சு. நேற்று நல்ல மேட்ச்சு, ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு விட்டது அந்த ருத்ராஜ் அந்த முகேஷ் சௌத்ரி கொடுத்தது தான். அந்த முகேஷ் சௌத்ரி ஓவருக்கு பதிலாக நீங்கள் அகில் ஹுசைனை கொடுத்துருந்தீங்கன்னா ஒருவேளை மேட்ச் கண்டிப்பாக டர்ன் ஆகிருந்திருக்கும். கண்டிப்பாக இல்லை, 100% டர்ன் ஆகிருக்கும். முகேஷ் சௌத்ரி கொடுத்ததுனால தான், அந்த ஓவர்னால தான் மேட்ச் டோட்டலாக கைவிட்டு போச்சு சிஎஸ்கே விட்டு. இல்லைனா இந்த மேட்ச் சிஎஸ்கே கையில் தான் இருந்திருக்கும்.
இருக்கும். நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் சொல்கிறேன், நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை அப்படியே டிசால்வ் பண்ணி விட்ருங்க, வெளில அமுச்சு விட்ருங்க. அப்போ தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லதுங்க.